Hi students, good morning. This is Kannan. Exercise 1.3, question number 3. Word problem. A man is appointed in a job with a monthly salary of certain amount and a fixed amount of annual increment. If his salary was rupees 19,800 per month at the end of the first month after 3 years of service. அதாவது ஒரு மேன் என்ன செய்றாங்க, ஒரு ஃபிக்ஸ்டு சேலரிக்கு ஒரு சர்டைன் அமௌண்ட் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் இன்கிரிமென்ட்க்கு ஒரு சேலரிக்கு அப்பாயிண்ட் பண்றாங்க. அவருடைய ஸ்டார்டிங் சேலரி கொடுக்கல, ஃபிக்ஸ்டு அமௌண்ட் இன்கிரிமென்ட் கொடுக்கறாங்க. அந்த இன்கிரிமென்ட் எவ்வளவுன்னு சொல்லல, அவருடைய ஸ்டார்டிங் சேலரி சொல்லல, அவர் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் இன்கிரிமென்ட் சொல்லல. ஆனா அவர் 3 இயர்ஸ் சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் எவ்வளவு salary வாங்குறார் அப்படினா 19,800. if his salary was 19,800 per month, எப்ப at the end of the first month after 3 years of service, 3 வருஷம் சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய ஸ்டார்டிங் அவருடைய salary 19,800 and rupees 23,400 per month at the end of first month after 9 years service. 9 வருஷம் சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் எவ்வளவு salary வாங்குறாரா, rupees 23,400 9 years அப்புறம். find his salary, find his starting salary and his annual increment. என்ன மெத்தட் அப்படினு சொல்லிட்டாங்க, use matrix inversion method to solve the problem. தமிழ்ல பாருங்க, ஒருவர் ஒரு குறிப்பிட்ட மாத ஊதியத்தில் ஒரு பணியில் அமர்த்தப்படுகிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நிலையான ஊதிய உயர்வு அவருக்கு வழங்கப்படுகிறது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பெறும் ஊதியம் ரூபீஸ் 19,800 மற்றும் 9 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பெறும் ஊதியம் ரூபீஸ் 23,400 எனில் அவருடைய ஆரம்ப ஊதியம் மற்றும் ஆண்டு உயர்வு எவ்வளவு என்பதை காண்க. நேர்மாறு அணி காணல் முறையில் தீர்க்க அப்படின்னு சொல்லிட்டு மெத்தட சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேட்டிருக்காங்க, அவருடைய ஸ்டார்டிங் சேலரி என்ன, அவருடைய இன்கிரிமெண்ட் என்ன, ஆனுவல் இன்கிரிமெண்ட் ஆண்டு ஊதிய உயர்வு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன எடுத்துக்கிறோம் பாருங்க, let x be the salary. x வந்து அவருடைய ஸ்டார்டிங் சேலரி எடுத்துக்கிறோம், y அவருடைய இன்கிரிமெண்ட் எடுத்துக்கிறோம். தமிழ்ல என்ன எழுதுவீங்க, x என்பது அவருடைய ஆரம்ப ஊதியம், x என்பது அவருடைய ஆரம்ப ஊதியம், y என்பது அவருடைய ஆண்டு ஊதிய உயர்வு என்க அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பாருங்க, அதாவது 19,800 அப்படிங்கிறது அவருடைய ஸ்டார்டிங். அதாவது இப்போ நம்ம ஒரு கம்பெனில ஏதோ ஒரு கம்பெனிலயோ ஒரு இதுல ஜாயின் பண்றோம். அப்ப நமக்கு என்ன சொல்றாங்க, ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு 19,800 சேலரி வரும்னு சொல்றாங்க. அந்த 3 இயர்ஸ் கழிச்சு வாங்குற சேலரி என்னது, நம்ம ஸ்டார்டிங்ல வாங்கின சேலரி அப்புறம் பிளஸ் ஒவ்வொரு வருஷமும் வாங்கின இன்கிரிமெண்ட் எல்லாம் சேர்ந்துதான் 3வது வருஷம் அவருக்கு இன்கிரிமெண்ட் அவருக்கு சேலரியே கிடைக்கும். அப்ப ஸ்டார்டிங்ல வாங்கின சேலரி எவ்வளவு தெரியாது, அவருடைய ஸ்டார்டிங் சேலரி தெரியாது, எக்ஸ் எடுத்துக்கிறோம். அவருடைய ஸ்டார்டிங் சேலரி அவரு 3 இயர்ஸ் சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 19,000 வாங்குறாரு. அப்ப அவருடைய இன்கிரிமெண்ட் என்ன, 3 வருட இன்கிரிமெண்ட், 3 இயர்ஸ் இன்கிரிமெண்ட் 3y. ஒரு வருஷத்துடைய இன்கிரிமெண்ட் y எடுத்துக்கிறோம். 3 வருஷத்துக்குரிய ஊதிய உயர்வு 3y, ஒரு வருஷத்துக்கு y அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு 3y. அப்புறம் அவருடைய ஸ்டார்டிங் சேலரி, அவருடைய 3 இயர்ஸ் இன்கிரிமெண்ட் எல்லாம் சேர்ந்துதான் அவருக்கு 3 இயர்ஸ் சர்வீஸ் முடிஞ்ச உடனே எவ்வளவு கிடைக்குது, 19,800 கிடைக்குது. அது மாதிரி 9 வருஷம் சர்வீஸ் முடிஞ்சோன்னா அவருக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது, அவருக்கு சேலரி கிடைக்குது 23,400 கிடைக்குது. அப்ப ஸ்டார்டிங் சேலரி x, ஒரு வருஷத்துடைய இன்கிரிமெண்ட் y ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப 9 இயர்ஸ்க்கு அவருடைய இன்கிரிமெண்ட் 9y. ஸ்டார்டிங் சேலரியும் 9 இயர்ஸ் இன்கிரிமெண்டும் சேர்ந்து அவருக்கு எவ்வளவு கிடைக்குது,
23,400 கிடைக்குது. இவ்வளவுதான். சம் இவ்வளவு பெருசா இருக்குது. இங்க ஈக்குவேஷன் எழுதுனாலே போதும். ஸ்டார்டிங் salary அவருடைய 3 years increment ரெண்டும் சேர்ந்து அவர் 3 years சர்வீஸ் முடிஞ்ச உடனே கிடைக்கக்கூடிய salary. ஸ்டார்டிங் salary 9 years increment இது ரெண்டும் சேர்ந்து 9 years சர்வீஸ் முடிஞ்ச உடனே அவருக்கு கிடைக்கக்கூடிய salary 23,400. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எழுத தெரிஞ்சா போதும். அவங்க சொல்லிட்டாங்க நமக்கு மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ராப்ளமே இல்ல பாருங்க. மெத்தட் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்ப மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதுங்க. Ax is equal to B. A என்ன 1 3 1 9. X unknown. Small x small y. B வலது பக்கம் உள்ள நம்பர் 19,800 23,400. அப்ப x is equal to A inverse into B அப்படின்னு தெரியும். A inverse is equal to 1 by modulus of A. Downward arrow 9, upward arrow 3 minus 3. HA ஒரு diagonal leading diagonal, அதாவது முதன்மை மூலை விட்டத்தை இடமாத்துங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. 9 1. இன்னொரு மூலை விட்டம் இன்னொரு diagonal சிம்பல் சேஞ்ச் பண்ணுங்க. -3 -1. இது HA. அப்ப A inverse equal to 1 by modulus of A into HA. அப்ப therefore A inverse is equal to 1 by 6. 9 minus 3 minus 1 1. A inverse. அப்ப x is equal to A inverse into B. X is equal to A inverse into B. A inverse என்ன 1 by 6. 9 minus 3 minus 1 1. B என்ன 19,800 23,400. Therefore 1 by 6 9 into 198 198 into 9 9 8s are 72 7 81 88 8 9 இங்கே 17. அப்ப 1782 இந்த 20 9 into 19,800 மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்து 3 into 23,400 2 3 4 3 3 4 are 12 1 3 3 are 9 10 1 3 2 are 6 7. அப்ப -70200. இந்த ஃபர்ஸ்ட் ரோ இந்த காலம் முடிஞ்சது. அடுத்த ரோ அப்ப கீழ வந்துருங்க. 1 into minus 19,800 plus 23,400. add பண்ணுங்க. 1 by 6 into இங்க சப் பண்ணீங்கன்னா 17820 70200. அப்ப 000801 10800. அடுத்து இதுல இருந்து 23,000 சப் பண்ணுங்க. 23,400 ல இருந்து 19,800 சப் பண்ணீங்கன்னா இங்க 0 0 இங்க 4 ஒன்னு பார போட்டீங்கன்னா 13 9 போச்சுன்னா 4 இங்க 1 14400. இப்ப டிவைட் பண்ணுங்க பாப்போம். 16 இத டிவைட் பண்ணீங்கன்னா 16 அதாவது 10800 வை 6 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 16 4 8 6 are 48 00. Therefore x is equal to 1800 1400 வை 6 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 16
2 6 are 12, remainder 2, 4 6 are 24, 0 0. So therefore 6 இங்க சப் பண்ணத பாருங்க 0 0 இங்க வந்து ஒரு பார் போட்டீங்கன்னா 14 ல 8 போச்சா 6 இங்க 3 இங்க பார் போட்டாச்சா 2 இங்க ஒரு பார் வாங்கினா 12 12 ல 9 போச்சு அப்படினா 3 இங்க 1 தான் இருக்கு 0 அப்ப 3600 பாருங்க 3600 அப்ப therefore 6 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 6 6 are 36 அப்ப small x என்ன small x is equal to rupees 18,000 small y equal to rupees 600 but therefore அவருடைய starting salary என்ன therefore starting salary rupees 18,000 annual increment rupees 600 இங்க தமிழ் மீடியம் என்ன செய்வீங்க ஆரம்ப ஊதியம் ரூபாய் 18,000 18000 ஆண்டு ஊதிய உயர்வு rupees 600 வேர்ட் ப்ராப்ளத்தை பொறுத்தளவு கடைசி ஆன்சர் எழுதும்போது வேர்ட் எழுதி நீங்க ஆன்சரை அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சென்டென்ஸ்ல எழுதி சம முடியுங்க. Thank you.